Hi students, welcome to everybody. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்க்குறோம். ஆல்ரெடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 4 சாப்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த 4 சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரிவிஷனில் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் 2 மார்க் கொஷின் 4 சாப்டருக்கான 2 மார்க் கொஷின் பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு 3 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர்? கணினியின் பண்புகளை எழுதுக. கணினியின் பண்புகளை எழுதுக. கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஸ்பீடு, அக்யூரசி, டெலிஜென்ஸ், வெர்சட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? வேகம், துல்லியம், மாறக்கூடிய தன்மை இதெல்லாமே இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் கைடில் தான் இருக்கும். டைரெக்டாக புக்கில் ஆன்சர் இருக்காது. அந்த ஆன்சர் ரைட் பண்ணணும். அந்த நாளும் எழுதி அதுக்கான ஒரு லைன் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். ஓகேவா? வாட் இஸ் அன் இன்புட் டிவைஸ்? கிவ் எக்ஸாம்பிள். உள்ளீட்டு கருவிகளை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இன்புட் டிவைஸ்னா ஃபீட் எனி டேட்டா. இட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி டேட்டா இன்டு த கம்ப்யூட்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் மவுஸ், கீபோர்டு. அந்த ஆன்சர் எழுதணும். ஓகேவா? உள்ளீட்டு கருவிகள் கணினிக்கு உள்ளீடு கொடுப்பதற்காக பயன்படுகிறது. அதுக்கு வந்து விசைப்பலகை, சுட்டி, 2 எக்ஸாம்பிள் அப்படி எழுதணும். ஓகேவா? எக்ஸ்பிளைன் எனி 3 அவுட்புட் டிவைசஸ். வெளியீட்டு கருவிகள் ஏதேனும் 3 கருவிகளை விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவுட்புட் டிவைசஸ் வந்து ஸ்பீக்கர், மானிட்டர், பிரிண்டர், இந்த மாதிரி அவுட்புட் டிவைஸ் சொல்லிட்டு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் 2 லைன் எழுதணும். 3மே. ஓகேவா? ஒளிபெருக்கி, அச்சுப்பொறி, அடுத்து திரையகம் 3 எழுதிட்டு அதனுடைய அதை எக்ஸ்பிளனேஷன் ஒரு லைன் எழுதணும். அடுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆப்டிக்கல் அண்ட் லேசர் மவுஸ். ஒளியியல் மற்றும் லேசர் சுட்டி வேறுபடுத்துக. இது வந்து உங்கள் புக்லேயே வந்து டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் எழுதணும். அடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் இம்பாக்ட் பிரிண்டர். தட்டல் வகை அச்சுப்பொறி என்றால் என்ன? இம்பாக்ட் பிரிண்டர்னா என்ன? ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர் மெக்கானிசம்னு இருக்கும் இல்லையா? அதை எழுதிட்டு அதனுடைய டைப்ஸ் என்னென்னு எழுதணும். இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்க்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு எழுதணும். நெக்ஸ்ட் கொஷின், ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 6th ஜெனரேஷன். 6ஆம் தலைமுறையின் பண்புகளை எழுதுக. இது வந்து நம்ம ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் படிக்கிறோம் இல்லையா? அதிலிருந்து எந்த ஒரு ஜெனரேஷனையும் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் தனியாக கேட்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷின் தான். 6th ஜெனரேஷன் மட்டும்தான் கேட்பாங்கன்னு இல்லை, எந்த ஜெனரேஷன் வேணாலும் நமக்கு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். அதனால நம்ம 5 மார்க் படித்தாலே அந்த ஒரு 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். எப்போவுமே இந்த மாதிரி ஜெனரேஷன்ஸ் வந்து தனியாக ஒன்று எடுத்து 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அதனுடைய இயர் எழுதிடணும். அடுத்தது அதனுடைய காம்பனண்ட் என்ன பயன்படுத்துகிறாங்க, பொருள் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மெரிட், டிமெரிட்ஸ், நன்மை தீமைகளை எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் பூட்டிங்? ரைட் இட்ஸ் டைப்ஸ். தொடங்குதல் என்றால் என்ன? அதன் வகைகளை எழுதுக. நம்ம வந்து பூட்டிங்னா வந்து அந்த பயோஸ் எக்ஸிக்யூட் ஆகும், போஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து பூட் ஸ்ட்ராப் லோடர் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பூட்டிங் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன். அந்த பயாஸ், போஸ்ட், பூட் ஸ்ட்ராப் லோடர் 3 பாயிண்ட்டுமே வந்திருக்கணும். ஓகேவா? அது 3 என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய டைப்ஸ், வார்ம் பூட்டிங், கோல்டு பூட்டிங், தன் தொடக்கம், உடன் தொடக்கம் அப்படின்னு. தொடங்குதல்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் தன் தொடக்கம், உடன் தொடக்கம் எழுதணும். ஓகேவா? அடுத்து what is the radix of a number system? Write the radix for all the number system. அடிமானம் என்றால் என்ன? ஓகேவா? எண்முறைகளில் அடிமானம் என்றால் என்ன? அனைத்து எண்முறைகளின் அடிமான எண்ணை எழுதுக. அப்போ ரேடிக்ஸ்னா என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் 2 லைன் எழுதிட்டு அடுத்தது என்னென்ன நம்பர் சிஸ்டம் இருக்குது, ஆக்டல், பைனரி, ஹெக்ஸாடெசிமல், டெசிமல் எல்லாத்தையும் எழுதி அதுக்குடைய பேஸ், அதனுடைய அடிமானம் என்னென்ன இருக்குது, பதின்மை எண், இருநிலை எண், எண்ணிலை எண், 16 நிலை எண் ஒன்று எழுதி அதுக்கு என்ன அடிமான எண் அப்படிங்கிறதையும் எழுதணும். ஓகேவா? கன்வெர்ட் 150 base 10 into binary and then convert that binary நம்பர் டு ஆக்டல். 150 அடிமானம் 10 என்ற பதின்மை எண்ணை இருநிலை எண்ணாக மாற்றி பின் எண்ணிலை எண்ணாக மாற்றி என்ன பண்ணணும்? 150 150 அப்படிங்கிறத ரிப்பீட்டட் டிவிஷன் தொடர் வகுத்தல் முறை மூலமாக 2ஆல் வகுத்து நம்ம வந்து பைனரி நம்பர் இருநிலை எண்ணை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இருநிலை எண்ணை ஆக்டலாக மாற்றணும், எண்ணிலை எண்ணாக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? இருநிலை எண்ணிலை எண்ணாக மாற்றணும்னா 3 3 பிரிச்சுட்டு 4 to 1 மெத்தடில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ரைட் ஷார்ட் நோட் ஆன் ISCII. நம்ம வந்து என்கோடிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அதில் வந்து இந்த கொஷின் தனியாக ISCI மட்டும் தனியாக பிரித்து கேட்கலாம், BCD தனியாக பிரித்து கேட்கலாம், எதை வேணாலும் பிரித்து கேட்கலாம். அந்த 5 மார்க்லேருந்து எதை வேணாலும் தனித்தனியாக பிரித்து நம்ம கேட்கலாம். அந்த கொஷின் எழுதணும். ஓகேவா? அடுத்த கொஷின், add -22 base 10, 15 base 10, அடுத்து 20 base 10, 25 base 10. இதை வந்து கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே நெகட்டிவ் நம்பர் எதிர்மறை எண் வந்தால் மட்டும் 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். 1 நிரப்பி 2 நிரப்பி கண்டுபிடிக்கணும். மற்ற எல்லா எண்களுக்கும் பைனரி நம்பர் இருநிலை எண்ணை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பட் மைனஸ் நம்பர், நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தால் மட்டும், எதிர்மறை எண் வந்தால் மட்டும் நமக்கு அதுக்கு 1 நிரப்பி 2 நிரப்பி 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? பாசிட்டிவ் நம்பருக்கு 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கக்கூடாது. நேர்மறை எண்ணுக்கு 1 நிரப்பி 2 நிரப்பி கண்டுபிடிக்க முடியாது.
எதிர்மறை எண்ணுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து டிஃப்ரென்ஷியேட் ப்ரோம் ஈப்ரோம். ப்ரோம் ஈப்ரோம் ரெண்டுமே படிச்சிருப்பீங்க. அதனோட டிஃப்ரென்ஷியேட் வந்து உங்களுக்கு புக்கில் டைரெக்டாக இருக்காது, கைடில் இருக்கும், பார்த்து படிங்க. ஓகேவா? ப்ரோம் ஈப்ரோம் வேறுபடுத்துக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் த டேட்டா பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். நுண் செயலியை வகைப்படுத்துக தரவின் அளவை பொறுத்து கட்டளை தொகுப்பின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் தனித்தனியாக இருக்கும். நம்ம இது ஒன்றா கேட்டிருக்கேன், நான் ரெண்டுமே எழுதணும். பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த டேட்டா அப்படிங்கிறப்ப 8 பிட்டு 16 பிட்டு 32 பிட் 64 பிட்னு எழுதணும். அடுத்து பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுங்கிறப்ப சிஸ்க் ரிஸ்க் அப்படின்றது ரெண்டையுமே அப்ரிவேஷனோடு எழுதணும். ஓகேவா? 2 கொஷினுக்கும் சேர்த்து தான் எழுதணும். ஓகேவா? அடுத்த கொஷின் டிஃப்ரென்ஷியேட் சிடி டிவிடி. சிடி மற்றும் டிவிடி வேறுபடுத்துக. சிடி டிவிடிக்கு அப்ரிவேஷன் எழுதலாம். அடுத்தது வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து அதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதனுடைய எவ்வளோ வந்து கொள்ளளவு அப்படிங்கிறத எழுதலாம். அடுத்தது வந்து அதனுடைய யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதலாம். ஓகேவா? அடுத்து ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஷியேட் எ ஃப்ளாஷ் மெமரி அண்ட் EEPROM. ஃப்ளாஷ் நினைவகம் மற்றும் EEPROM நினைவகம் வேறுபடுத்துக. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுவும் வந்து டைரெக்டாக புக்கில் இருக்காது, கைடில் பார்த்து தான் படிக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸ்பிளைன் அண்ட் லிஸ்ட் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மொபைல் இயக்கமைப்பின் எடுத்துக்காட்டுகளை விளக்குக. மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு எழுதணும். அதனுடைய எக்ஸாம்பிள் ஆப்பிள் iOS, அடுத்தது வந்து ஆண்ட்ராய்டு, ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் இயக்கமைப்பின் வேறுபாடுகளை எழுதுக. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ நடத்தும் போதே அதுக்கு வந்து ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் வந்து 3 பாயிண்ட் எழுதி போட்டு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைம் ஃபேரிங் ஃபியூச்சர்ஸ். நேர பகிர்வு இயக்கமைப்பின் நன்மை தீமைகளை எழுதுக. இதுக்கு வந்து டைரெக்டாக புக்கில் ஆன்சர் இருக்காது, கைடில் தான் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆன்சர் தெரியாதவங்க என்கிட்ட கேளுங்கன்னு அனுப்பி வைக்கிறேன். டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே ரெண்டு பாயிண்ட் எழுதணும். ஆல்ரெடி எழுதி காமிச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த 18 கொஷின் 3 மார்க் வந்து இம்பார்ட்டண்டான 4 லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ப்பா. ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா கொஷின்ஸும் சேர்த்து தான் படிக்கணும். முடியாதவங்க இந்த கொஷின்ஸை மட்டுமாவது படிங்க. இந்த கொஷின்ஸை படித்து நல்லா டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷின்ஸ்லேருந்து செலக்டட் கொஷின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு நான் கொடுப்பேன். அந்த கொஷின்ஸை மட்டும் எழுதி அனுப்புனா போதும். இந்த கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் வந்து இந்த கொஷின் அனுப்புறதுக்கு முன்னாடி, டெஸ்ட் கொஷின் அனுப்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட டவுட் கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா அனுப்ப மாட்டேன். இந்த வீடியோவில் இருக்க 3 மார்க் கொஷின்ஸ்க்கான PDF இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த PDF பார்த்து எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் படிங்க. இதுலேருந்து டெஸ்ட்டுக்கு செலக்டட் கொஷின் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.